ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் நான் ஜேஏ அப்புறம் டைப்பிஸ்ட் ரெண்டுத்துலேயுமே செலக்ட் ஆகியிருக்கேன், நான் எது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டைப்பிஸ்ட்டுன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு மெயினாக அவங்க கீப்பப் பண்ண வேண்டிய ஒரே ரிஜிஸ்டர் என்ன, அந்த சுத்த நகல் பதிவேடு. அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தபால் டைப் பண்ணுறோமோ அதை இதில் லிஸ்ட்டு போட்டு எழுதணும். ஏதாவது பேலன்ஸ், இப்போ இன்றைக்கி ஒரு 10 தபால் உனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா டைப் பண்ணேன், 10ல் எத்தனை தபால் நம்ம டைப் பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, பெண்டிங் இருக்கிறது அதை மென்ஷன் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த நாள் கொடுக்கறது அப்படியே கன்சல்டேட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அதுதான், அதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த ரிஜிஸ்டரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி டைப்பிஸ்ட்னால் கஷ்டம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஜேஏவாகவே இருந்தாலும் டைப்பிஸ்டாகவே இருந்தாலும் நமக்கு அமைகிற ஆஃபீஸர்ஸை பொறுத்து தான் மேக்ஸிமம் சுச்சுவேஷன் மாறும். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க கூட டைப்பிங் அந்த டைப்பிங் மிஷினில் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாமே சிஸ்டமேட்டிக் ஆகிடுச்சு, எல்லா இடத்துலையுமே கம்ப்யூட்டர் இருக்குது. அந்தளவுக்கு நமக்கு ஒர்க் லோடு இருக்காது. எல்லாருமே சிஸ்டம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. பட் ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஜேஏவோ சூப்ரண்டோ யாராச்சும் ஒருத்தருக்கு டைப்பிங் தெரிஞ்சிருந்தால் நமக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் ஒரு சில ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா யாருக்குமே டைப்பிங் தெரியாது. அப்போ டைப்பிங் சம்மந்தப்பட்டது இல்லை சிஸ்டம் சம்மந்தப்பட்ட ஒர்க் எதுனாலும் அங்கே டைப்பிஸ்ட் நீங்கள் தான் செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.